السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام لا يبكين في المسجد باب إلا أسد باب أبي بكر رضي الله تعالى عنه. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைக்கு நாம் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். காத்திருத்தல் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஒன்று மற்றவர்களுக்காக காத்திருப்பது, அல்லது நமக்காக மற்றவர்களை காத்திருக்க செய்வது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கக்கூடிய, எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஏராளமாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால், பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், பயணம் செய்யக்கூடியவர்கள் பேருந்துக்காக பஸ் ஸ்டாப்பிலே காத்து கொண்டு இருப்பதே, பஸ்ஸை எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ட்ரெயினுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே அட்மிஷன் போட்ட பிறகு அதனுடைய பள்ளி படிப்புக்காக எப்பொழுது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட இருக்கிறது என்பதாக அதற்காக பெற்றோர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். பரீட்சையை எழுதிய மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக அதனுடைய மதிப்பெண் எப்படி வர இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பெண் இருக்கின்றது என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். மாணவர்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் திருமண நாளுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். திருமணம் முடித்த பெண்கள் எப்பொழுது கர்ப்பம் நமக்கு தரிக்கும், எப்பொழுது குழந்தையை பெற்றெடுப்போம் என்பதாக அந்த குழந்தைக்காக பெண்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். கர்ப்பம் தரித்தவர்கள் எப்பொழுது குழந்தையை பெற்றெடுப்போம், திருமணம் முடித்தவர்கள் எப்பொழுது குழந்தை பெறும், நிச்சயிக்கப்பட்டவர்கள் எப்பொழுது நமக்கு திருமணம் நடக்கும். இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திற்காக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம்.
பெருமக்களே, அந்த காத்து கொண்டு இருப்பது நமக்கு இன்பத்தை கொடுக்கும் விஷயங்கள் அதிலே இருக்கிறதா, இல்லை நமக்கு அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா, நமக்கு அந்த எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ அது நமக்கு ஒரு கலகலப்பை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தருமா, இல்லை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை ஏற்படுத்துமா, கஷ்டத்தை ஏற்படுத்துமா, கவலையை ஏற்படுத்துமா என்று நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களை, உலகத்திலே நாம் எந்த விஷயத்திற்காக காத்திருப்பது நன்மையை நமக்கு ஈட்டித்தரும். உலகத்திலே காத்திருப்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குமா, நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமா என்றுதான் நம்முடைய காத்திருப்பை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, திருமணம் பேசப்பட்ட தேதி ஒரு மலானனுக்கு குறிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த திருமண நாளை அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இயற்கையாக இருக்கும் ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் இந்த தேதியிலே, இந்த நேரத்திலே, இப்பொழுது நடைபெறும் என்பதாக நிச்சயிக்கப்பட்டு விட்டால், அவனுக்கு முடிவு செய்துப்பட்டு விட்டால் அந்த திருமண நாளை அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். காரணம், அந்த காத்திருப்பிலே அவன் அது இன்பத்தை அவனுக்கு கொடுக்கும். ஆகையால் அந்த நாளை அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஒரு மனிதனுக்கு இறக்கக்கூடிய நாள், அவன் வஃபாத்தாகக்கூடிய நாள் அவனுக்கு தெரிந்துவிட்டால் அவனுடைய வாழ்நாள் நரகமாகிவிடும் என்று சொல்வார்கள். பெருமக்களே, அந்த அடிப்படையிலே மரணத்தினுடைய தேதி குறிப்பிடப்பட்டு விட்டால் அந்த காத்திருப்பு அவனுக்கு கவலையை தரும். ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு நோயினை பாதிக்கப்பட்டு இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு சோதனையிலே அவன் ஆழ்த்தப்பட்டு இருக்கிறான், மருத்துவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள், இவன் இன்றோ நாளையோ இறந்து போய் விடுவான், இவனுக்கு இறக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்பதாக அவனுக்கு குறிப்பிடப்பட்டு விட்டால் அந்த நாள் அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்காது, மாறாக துன்பத்தை கொடுக்கும் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, ஒரு மனிதன், ஒரு மாணவன் பரீட்சையை எழுதிவிட்டு அவன் அந்த மதிப்பெண் எப்படி கிடைக்கும் என்பதாக அவன் காத்திருப்பானே, அந்த காத்திருப்பு அவனுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். நாம் இவ்வளவு நாளாக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறோம், இந்த பரீட்சையின் மூலமாக, இந்த தேர்வின் மூலமாக நாம் உயர்ந்த ஒரு இடத்திற்கு போக வேண்டும், உயர்ந்த ஒரு வேலைக்கு நாம் போக வேண்டும். ஆகையால் இந்த மதிப்பெண், நாம் எழுதிய அந்த பரீட்சையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண் எப்படி வரும் என்பதாக அவன் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பானே, அந்த காத்திருப்பு அவனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும் என்பதாக என்ன செய்கின்றார்கள், நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, ஒரு பெண்மணி பிரசவத்திற்காக காத்திருக்கிறார், ஒரு பெண்மணி பிரசவத்துக்காக காத்திருக்கிறார். அந்த குழந்தையை எப்படி நாம் பெற்று எடுக்கப் போகின்றோமோ அந்த நேரத்திலே அவளுக்கு ஒரு விதமான அச்சம் கலந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி காத்திருப்பது ஒவ்வொரு மக்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பெருமக்களே, இது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். பிரசவத்திற்காக அந்த பெண்மணி காத்திருப்பது ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், அதோடு அவன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ரிசல்ட்டுக்காக மாணவன் காத்து கொண்டிருப்பது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இப்படி அவனுடைய காத்திருப்பு சில நேரங்களிலே இன்பத்தை கொடுக்கும், சில நேரங்களிலே துன்பத்தை கொடுக்கும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் வாழ்க்கையிலே சில காத்திருப்புகள் நன்மைகளை பெற்றுத்தரும். வாழ்க்கையிலே நாம் காத்திருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு இருக்கிறதே, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை மட்டும் பெற்றுத்தரும், நம்முடைய பாவங்களை அழித்துவிடும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக மக்கள் போராடி கொண்டே இருக்கின்றார்கள், எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், காத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த காத்திருப்பு, அந்த எதிர்பார்ப்பு உலகத்தோடு முடியக்கூடியது. சம்பாதிக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த சம்பாத்தியத்தை அவன் என்ன செய்வான், எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எவ்வளவு சம்பாத்தியம் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பான்.
நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க போகின்றார்கள் என்பதாக காத்து கொண்டு இருப்பான். இப்படி உலகம் சம்பந்தமான உலக சம்பந்தப்பட்ட அந்த துறைகளிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த காத்திருப்பு சில நேரங்களிலே இன்பத்தை கொடுக்கும், சில நேரங்களிலே துன்பத்தை கொடுக்கும், சில நேரங்களிலே கவலையை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையிலே சில காத்திருப்புகள் நன்மையை மட்டும் பெற்றுத்தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையிலே சில காத்திருப்பு இருக்கிறது, சில எதிர்பார்ப்பு இருக்கிறது, அது நன்மைகளை மட்டும் பெற்றுத்தரும். இரண்டாவது, நம்முடைய பாவங்களை அழித்துவிடும், நம்முடைய பாவங்களை அழித்துவிடும். மூன்றாவது, நமக்கு உயர்வை பெற்றுத்தரும். நான்காவது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். ஈருலகத்திலே சிறந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு காரணமாக அந்த காத்திருப்பு அமையும், அந்த எதிர்பார்ப்பு நடக்கும் என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, காத்திருப்பு நமக்கு இன்பத்தை தருகிறதா இல்லையா? இல்லை துன்பத்தை தருகிறதா இல்லையா? கலகலப்பை தருகிறதா இல்லையா? இல்லை கலக்கத்தை தருகிறதா இல்லையா என்று யோசிப்பதை விட பார்ப்பது, அது எது நமக்கு காத்திருப்பது, எது நமக்கு நன்மையை தரும், எது நம்முடைய ஈருலகத்திலே நமக்கு பயனை ஏற்படுத்தும், நம்முடைய பாவங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் மனிதன் சிந்திக்க வேண்டுமே தவிர, நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே நமக்கு நன்மையை தருமா, இல்லை தீமையை தருமா, இல்லை நமக்கு சந்தோஷத்தை தருமா, மகிழ்வை தருமா என்று யோசிப்பதை விட நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அந்த காத்திருப்பு நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும், நமக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதாக யோசிப்பதுதான் சிறந்தது என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தர எதை காரணமாக இருக்கிறது என்பதுதான் என்று சிந்திப்பதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. அதுதான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை புத்திசாலித்தனம் என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு முஸ்லீமுக்கு அழகு என்ன, எது நமக்கு நன்மையை தரும்? நாம் ஒரு விஷயத்திற்காக, ஒரு செயலுக்காக உலகத்திலே நாம் காத்து கொண்டிருக்கின்றோம், இது நமக்கு நன்மையை தருமா, நம்முடைய பாவங்களை அழிக்குமா என்று சிந்திப்பதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகே. அதுதான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை புத்திசாலித்தனம் என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கமும் அதே போல அந்த காத்திருப்பை தான் வரவேற்கிறது, விரும்புகிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சகாபாக்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய தவறுகளை மன்னித்து உங்களுடைய தகுதிகளை உயர்த்தக்கூடிய சிலவற்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? சகாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய தகுதிகளை உயர்த்தக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா என்று தோழர்களை பார்த்து கேட்ட பொழுது அருமை சகாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவசியம் அறிவியுங்கள் என்று சகாபாக்கள் சொன்னார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரமமான சூழ்நிலையிலே, சிரமமான காலகட்டத்திலே, இந்த சிரமமான காலகட்டம் என்றால் கடுமையான குளிர், கடுமையான குளிருடைய காலகட்டத்திலே எந்த மனிதன் ஒழுவை முழுமையாக செய்து பள்ளிவாசலை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்கின்றானோ, அந்த சென்ற பிறகு அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த தொழுகைக்காக யார் எதிர்பார்த்து இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள், அவர்கள்தான் மேலானவர்கள். அந்த காத்திருப்பு தான் மேன்மையான ஒரு காத்திருப்பு. அதுதான் உங்களுடைய உயர்வு, உங்களுக்கு உயர்வை தரும், உங்களுக்கு தகுதியை தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். பெருமக்களே, உங்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடியது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது சகாபாக்கள் அவசியம் அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கடுமையான குளிர்காலத்திலே நீங்கள் முழுமையாக ஒழுச் செய்து பள்ளிவாசலை நோக்கி காலடி எடுத்து வைத்து ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மற்ற தொழுகைக்காக யார் காத்திருக்கின்றார்களோ
யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுடைய தகுதிகள் உயர்த்தப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒரு தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது, ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அதே இடத்திலே அமர்ந்திருப்பது நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அது காரணமாக துணையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழ்க்கையிலே எதற்கோடு நாம் காத்து கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அது உலகத்தோடு முடிந்து விடுகிறது, உலகத்தோடு அது மடிந்து விடுகின்றது. ஆனால் மறுமைக்காக காத்திருப்பது இருக்கிறதே, அந்த மறுமைக்காக அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக காத்திருப்பது இருக்கிறதே, அந்த காத்திருப்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை ஈட்டித்தரும், நம்முடைய பாவங்களை அழிக்கும், நம்முடைய தகுதிகளை உயர்த்தும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதோம் என்பதாக சில சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். மக்ரிபுடைய தொழுகை முடிந்து சில மக்கள் அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். சிலர் அடுத்த தொழுகைக்காக அங்கே காத்திருந்தார்கள். அடுத்த பாங்கு எப்பொழுது முஅத்தின் பாங்கு சொல்வாரோ அதுவரை மக்கள் பள்ளியிலே தங்கிவிட்டார்கள். சில சகாபாக்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மூச்சு இறைக்க வேகமாக வந்தார்கள். வேகமாக வந்து சொன்னார்கள், நீங்கள் சுப செய்தி ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சுப செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன சுப செய்தி? உங்களுடைய இறைவன் வானத்தில் கதவுகளில் ஒரு கதவை திறந்து விட்டான். கதவுகளில் ஒரு கதவை திறந்துவிட்டு சொல்கிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஒரு கடமையை நிறைவு செய்துவிட்டு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற தொழுகைக்காக அவர்கள் காத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று மலாயிக்கத்துமார்களிடம் அல்லாஹ் பெருமை பாராட்டி அங்கே சொல்கின்றான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சகாபாக்களிடம் கூறினார்கள். பெருமக்களே, எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு மேலானவர்கள்! ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு, உதாரணத்திற்கு மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே ஒரு சில குறைவான நேரங்கள் இருக்கும், அந்த தொழுகையை எதிர்பார்த்து யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த நன்மை என்னவென்றால், அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களிடம் பெருமை பாராட்டுகிறான். பாருங்கள் என்னுடைய அடியார்களே, நீங்கள் எப்படி அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற தொழுகைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுடைய தகுதிகளை நான் உயர்த்தி விட்டேன். அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களை வைத்து பெருமை பாராட்டுகின்றான். பெருமக்களே, அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த தொழுகைக்காக முக்கியத்துவம் தந்தார்கள், தொழுகைக்காக காத்திருப்பதை பாக்கியமாக கருதினார்கள். அத்தா பின் சாயிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு நேரத்திலே பள்ளிக்கு வந்தோம். அங்கே அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தூக்க மிகுதியால் மிகவும் சிரமத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஏன் இவ்வளவு சிரமத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கின்றீர்கள்? தூக்கம் மிகுதி உங்களுடைய முகத்திலே தெரிகிறது, வீட்டுக்கு சென்று நீங்கள் ஓய்வு எடுக்கலாமே என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒருவர் தான் தொழுத அந்த இடத்தில் மற்ற தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய காலங்கள் வரை மலக்குகள் அல்லாவிடம் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவரின் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று மலாயிக்கத்துமார்கள் துஆ செய்கின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையால் நான் தொழுகையை எதிர்பார்த்தவனாக இருக்கும் நிலையில் இந்த பள்ளிவாசலிலே மரணிப்பதையே, வஃபாத்தாகுவதையே நான் விரும்புகிறேன். இந்த தூக்கத்தோடு எனக்கு மௌத்து வந்துவிட்டால், இறப்பு வந்துவிட்டால் அதைவிட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை என்பதாக அந்த சஹாபி அத்தாவு பின் யஸா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். என்றால் பெருமக்களே, இந்த காத்திருப்பு, இந்த எதிர்பார்ப்பு சகாபாக்களிடம் இருந்தது. வாழ்க்கையிலே எதற்காக காத்திருந்தால்
நன்மை கிடைக்கும் என்றால் ஒரு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மற்ற தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது, காத்து கொண்டிருப்பது. முஅத்தின் எப்பொழுது பாங்கு சொல்வார், எப்பொழுது இக்காமத் சொல்லப்படும், எப்பொழுது தொழுகலாம் என்று எதிர்பார்த்து இருப்பது இருக்கிறது வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான ஒரு செயல். இதற்காக அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கின்றான். இன்னும் அந்த சஹாபி சொன்னார், அரிசை பெறக்கூடிய அந்த 7 நபர்களில் நானும் ஒருவனாக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். யார் பள்ளியிலே மஸ்ஜிதிலே தொடர்புள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ரபீ பின் ஹைஸும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தேன். அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு திக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இயற்கையாகவே சுன்னத்தான ஒரு செயல் ஃபஜ்ருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, இந்த 2 தொழுகையை நிறைவு செய்துவிட்டு திக்ரிலே ஈடுபடுவது பெருமானாருடைய வழக்கமாக அவர்களுடைய நடைமுறையாக இருந்தது. அதே போல உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு திக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நான் அமர்ந்து விட்டேன். இஷ்ராக் நேரம் வந்தது, லொகர் வரை அவர்கள் தொழுதார்கள். இஷ்ராக்கு நேரம் வந்ததும் லொகர் வரை தொழுது கொண்டே இருந்தார்கள். பின்பு அசர் தொழுதுவிட்டு மகரிப் வரை திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பின்பு மகரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு இஷா வரை தொழுதார்கள். பின்பு அவர்களுக்கு தூக்கம் மிகைத்து பள்ளியிலே தூங்கிவிட்டார்கள். பின்பு கண் விழித்து அல்லாவிடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், தூங்கக்கூடிய இந்த கண்களிலிருந்து திருப்தி அடையாத வயிற்றிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அந்த சஹாபி துஆ செய்ததாக ரபீ பின் ஹைஸும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். என்றால் பெருமக்களே, பகல் முழுவதும் தொழுதிருக்கிறார், திக்ர் செய்திருக்கிறார், தூங்கவில்லை, ஓய்வெடுக்கவில்லை, உண்ணவில்லை, உறங்கவில்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், அதிகமான நான் தூக்கத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த அளவுக்கு நன்மையான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து இருக்கின்றார்கள், காத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, எனவேதான் தொழுகையை போன்ற வணக்க வழிபாடுகளுக்காக காத்திருப்பது நமக்கு சிறந்த பலனை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்படி அல்லாஹ் கட்டளை போட்டான். அத்தனை சகாபாக்களும் மதீனாவுக்கு கிளம்பி போனார்கள். கடைசியாக குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் மக்காவிலேயே தங்கிவிட்டார்கள். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபியிடம் வந்து எப்பொழுது மக்காவுக்கு போக வேண்டும், எப்பொழுது ஹிஜ்ரத் என்பதாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு வர வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கான உத்தரவு வந்தவுடன் எல்லோரும் மதீனாவுக்கு கிளம்பி போனார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருவரும் நபியிடம் ஹிஜ்ரத்திற்கான அனுமதியை கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரை அவசரப்படாதீர், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பயண தோழரை தருவான் என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, சிறந்த பயண தோழர் யார் என்றால் நபி மட்டும்தான் அந்த நேரத்திலே ஹஸரத் அபூபக்கரோடு ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். அதற்கு முன்பதாக எல்லா சகாபாக்களும் போய்விட்டார்கள். இதை அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விளங்கவில்லை. தங்களுடைய 2 ஒட்டகங்களுக்கு தீனி போட்டு வளர்த்து தயார் நிலையிலே வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், ஹிஜ்ரத்துக்கு போகலாம் என்பதாக தங்களுடைய வீட்டை பூட்டாமல் விடிய விடிய திறந்து போட்டிருந்தார்கள். பெருமக்களே, மஸ்ஜித் நபவியை சுற்றி அந்த நேரத்திலே எல்லா சகாபாக்களுடைய வீடும் இருந்தது. எல்லா சகாபாக்களுடைய வீடு மஸ்ஜித் நபவியை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து லேசாக அந்த வீட்டுக்கு, தங்களுடைய வீட்டுக்கு சகாபாக்கள் போய்விடலாம். அந்த அளவுக்கு அந்த நேரத்திலே வசதி இருந்தது. பள்ளிக்கு வருவதற்காக மஸ்ஜித் நபவியிலே தங்களுக்கென்று ஒரு வாசலை சகாபாக்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பெருமக்களே, அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியினுடைய கண்ணியத்தை கருதி இது அழகல்ல என்று சொல்லி எல்லா சகாபாக்களுடைய வாசலை அடைத்து விட்டார்கள்.
பள்ளிக்கு வர முடியாது, அவர்கள் வேறு வழியாக வரலாம். லேசாக வரக்கூடிய வழியை அடைத்துவிட்டு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டு வாசலை மட்டும் அடைக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். இன்று வரை அவர்களுடைய வீட்டு வாசல் திறந்திருக்கிறது. காரணம், லா யபகீன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா அசத்த பாபுன் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாசலை மட்டும் அடைக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். காரணம், ஒரு நேரத்திலே அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானாருடைய வருகைக்காக எப்பொழுது வேண்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள், ஹிஜ்ரத்துக்கு போகலாம் என்று காத்து கொண்டிருந்தார்களே, அந்த நேரத்தில் தங்களுடைய வீட்டை விடிய விடிய திறந்து வைத்தார்களே, அதற்கு நன்றி கடனாக அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாசலை மட்டும் அடைக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, எல்லா சகாபாக்களும் தங்களுடைய குழந்தைகளோடு, குட்டிகளோடு, தங்களுடைய பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் போகவில்லை. நான் பெருமானாரோடு தான் போவேன், பெருமானாரோடு தான் ஹிஜ்ரத்துக்கு செல்வேன் என்பதாக காத்து கொண்டிருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து கடைசியாக பெருமானாரோடு அங்கே ஹிஜ்ரத்துக்கு சென்றார்களே. இந்த வாய்ப்பு இருக்கிறதே, இந்த பாக்கியம் இருக்கிறதே, எத்தனை சகாபாக்களுக்கு கிடைத்தது, எத்தனை தோழர்களுக்கு கிடைத்தது. கடைசியாக காத்து கொண்டு அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய வாழ்விலே நாம் நமக்கு நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய விஷயங்களுக்காக மட்டுமே நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும், எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மையை தரும், அதுதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், அதுதான் நம்முடைய தகுதிகளை உயர்த்தும். வெறுமன உலகம் சம்பந்தப்பட்ட உலக காரியங்களுக்காக காத்திருப்பது, எதிர்பார்த்திருப்பது அது நஷ்டத்தை தரும், அழிவை தரும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. உலகத்திலே வாழக்கூடிய எஞ்சிய காலகட்டத்திலே நன்மைக்காக, நன்மைகளுக்காக மட்டும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை, அந்த பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.